أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم الحمد لله رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي ربي زدني علما எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அல பெரும் கிருபை ரஹ்மத் கொண்டு நாம் இந்த தஃப்சீர் பிரயாணத்தில் இருக்கிறோமா அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம ரொம்ப அற்புதமான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கண்ணியப்படுத்தப்பட்ட ஒரு அழகான ஒரு காட்சியில இருக்கோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மனித படைப்பினுடைய மேன்மையும் மகத்துவத்தையும் உணர்ந்து அதற்கு தகுதியான அளவுக்கு நாம் நடந்து கொள்ளக்கூடிய தௌஃபீக்கை நமக்கு தந்தருள் புரிவானாக. அல்ஹம்துலில்லாஹ். இதுல இன்னொரு பெரிய விஷயம், மனிதனுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு எல்லா கல்வியும் கற்றுக் கொடுத்த அல்லாஹ் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் இந்த இடத்துல அல்லாஹ் உணர்த்த போறாமா. ஆயத்துக்குள்ள போவோம் இன்ஷா அல்லாஹ். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். வ இத் குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது இல்லா இப்லீஸ் அபா வஸ்தக்பர வ கான மினல் காஃபிரீன். நீங்கள் ஆதமுக்கு சிரம் பணியுங்கள் என்று நாம் வானவர்களிடம் கூறிய பொழுது அங்கிருந்த இபிலீஸை தவிர மற்ற அனைவரும் சிரம் பணிந்தார்கள். அவனோ கர்வம் கொண்டு மறுத்துவிட்டான். இறை மறுப்பாளர்களில் ஒருவனாகவும் அவன் ஆகிவிட்டான். இந்த இடத்துல நமக்கு இந்த ஆயத் படிக்கும் பொழுது ஒரு விஷயம் நமக்கு ரொம்ப மன உறுத்தலாக இருக்கும். இப்படி சஜிதாவை அல்லாஹு தஆலா ஒரு மனிதனுக்கு செய்ய வச்சான். என்னதான் இருந்தாலும் அவன் படைச்ச ஒரு படைப்பில்லையா ஆதம் அலைஹிஸ்ஸலாம், அவர்களுக்கு சஜிதா. இது பத்தி இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றதையும் பாருங்கம்மா. இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்க, இதுல எதுக்கு சில பலகீனமான கருத்துக்கள் இதுக்கு இருக்கு. அது ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள கிபிலாவா மட்டும்தான், இப்ப உதாரணமா நம்ம எல்லாருமே கிபிலாவாக காபத்துல்லாவை நோக்கி தொழுகிறோம். ஆனா நம்மளுக்கு எல்லாருக்கும் தெரியும் நம்ம காபாவை வணங்குறது கிடையாது. உலகத்துல இருக்க எல்லா முஸ்லிம்களுக்கும் ஒரு கிபிலா தான் ஆதம் அலைஹிஸ்ஸலாம். அது மாதிரி அல்லாஹு தஆலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஒரு கிபிலாவா ஆக்கி மற்ற எல்லா எல்லா படைப்புகளையும் மலக்குமார்களையும் சஜிதா பண்ண வச்சான் அப்படின்னு ஒரு கருத்து இருக்கு. இன்னொன்னு சிரம் பண்ணி இருந்தா சும்மா லேசா லைட்டா குறிஞ்சிட்டு எந்திரிச்சிருது, முழுக்க சஜிதா பண்றது கிடையாது. இப்படி எல்லாம் இது கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஆனா இதெல்லாம் பலகீனமான கருத்துக்கள் அப்படின்னு சொல்லிட்டு இதை சொல்லிடுறாங்கம்மா. இது இப்னு கசீர் ஆசிரியர் தெளிவா சொல்லிட்டாங்க. இது அல்லாஹ்வுடைய உத்தரவுக்கு கட்டுப்பட்டு செஞ்சது. இந்த கருத்தை தான் ராசி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்களும் சொல்றாங்க. அதனால இந்த மற்ற கருத்துக்களுக்கு பலகீனம் தள்ளி விட்டுறாங்கம்மா, இப்னு கசீர் ஆசிரியர் சொல்லிடுறாங்க. சரி, இந்த சஜிதாவுக்கு பின்னாடி முந்தைய காலகட்டங்கள்லம்மா சில கருத்துக்கள் சொல்லப்பட்டிருக்கு. முந்தைய காலகட்டங்கள்ல சஜிதா சஜிதா செய்யறத ரெண்டு இடத்துல அல்லாஹு தஆலா, அதாவது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய உம்மத்தாகி நமக்கு சஜிதா எந்நிலையிலும் யாருக்கும் இது தலை குனிஞ்சு மரியாதை செய்யறது தடுக்கப்பட்டிருச்சு, ஹராம் ஆயிடுச்சுமா. அது முற்றிலும் ஹராமாக்கப்பட்டிருக்கு. இதைத்தான் இஸ்ரார் அஹமது ஹசரத்தும் தெளிவா சொல்றாங்க. நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்கு. அது கபர்களாக இருந்தாலும் சரி, யாரா பெரியவர்களா இருந்தாலும் சரி, யாரா இருந்தாலும் சரி, நம்ம அவங்களுக்கு முன்னாடி தலை வணங்குவது நமக்கு ஹராமாக்கப்பட்டிருக்குது. அது அல்லாஹ்வுக்கு மட்டுமே உரிய வணக்கம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லியிருக்காங்க, அல்லாஹ் ஒருவேளை சஹாபாக்கள் வெளிய இடங்களுக்கு போறாங்க. முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்றாங்க, நான் ஷாம் நாட்டுக்கு போயிருந்தேன். அந்த நகரத்து மக்கள் தங்களுடைய தலைவர்களுக்கும் அறிஞர்களுக்கும் தலை வணங்குறத பார்த்தோம், சஜிதா பண்றத பார்த்தோம். மதீனாவுக்கு வந்தோன்னே, யா ரசூலல்லாஹ், சஜிதா செஞ்சு மரியாதை செய்யறதுக்கு உங்களை விட தகுதியானவங்க யார் இருக்காங்க? நீங்க தானே ரொம்ப தகுதியானவங்க அப்படின்னு சொன்னாங்க. உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இல்ல, ஒரு மனிதன் சக மனிதனுக்கு சிரம் பணிய வேண்டும் என்று உத்தரவிடுவதாக ஒருவேளை இருந்தால், கணவனுக்கு மனைவி செய்ய வேண்டிய கடமைகளுடைய முக்கியத்துவம் கருதி ஒரு பெண் தன் கணவனுக்கு சஜிதா செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டிருப்பேன். ஆனா அல்லாஹு தஆலா அதுக்கே அனுமதி கொடுக்கல. அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தஆலா அந்த இடத்துல சஜிதா பண்ண சொன்னா எல்லாரையுமே. அப்போ எந்த ஒரு யாரையுமே சஜிதா பண்ண, நமக்கு ஹராமாக்கப்பட்ட சஜிதாங்கிற வணக்கம் எப்படி நிகழ்ந்திருக்கும் அப்படின்னு பார்த்தா, இதுக்கு முன்னாடி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய காலத்துக்கு முன்னாடி, நம்மளுடைய நபித்துவம் குர்ஆன் இறங்குவதற்கு முன்னாடி சில இடங்கள்ல சஜிதாக்கள் மரியாதைக்காக செய்யப்பட்டது நம்ம குர்ஆன்ல வருதுமா. அது நமக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய வரலாறுல வரும். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் சகோதரர்கள்லாம் மனம் திருந்தி அவருடைய தந்தை யாக்கூப் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய எல்லாரும் எகிப்துக்கு யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவங்க அரியணையில உட்கார்ந்துருக்காங்க. அந்த நேரத்துல வரஃபஅ அபவைஹி அலல் அர்ஷி வஹர்ரு லஹு சுஜ்ஜதா
وقال يا أبت هذا تأويل رؤياي من قبل قد جعلها ربي حقا. சின்ன வயசுல அவங்க கண்ட கனவு 11 நட்சத்திரங்கள், சூரியன், சந்திரன் அடிபணிவதை போல கனவுல கண்டாங்கல்ல, அது நடந்துருச்சுன்னு அவங்க சொல்லக்கூடிய அந்த காட்சியை சொல்லும் பொழுது அல்லாஹ் சொல்றான், இன்னும் அவர் தன் பெற்றோரை சிம்மாசனத்தின் மீது உயர்த்தி கண்ணியமாக அமரச் செய்யலானார். எகிப்தின் அதிபதியாக இருந்த அவருக்கு, அதாவது யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அக்காலத்திய முறைப்படி அவர்கள் அனைவரும் சிரம் பணிந்தவர்களாகவும் விழுந்தார்கள். சிரம் பணிந்தவர்களாக விழுந்தார்கள். அப்போ அந்த காலகட்டத்துல மரியாதைக்காக செய்வது ஹலாலாக்கப்பட்டிருந்திருக்கலாம். அதே மாதிரி வந்து சூரத்து த்வாஹாலம்மா மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அந்த கம்ப வீசின உடனே சூனியக்காரருடைய சூனியம் எல்லாம் அடிபட்டு போன நேரத்துல அவர்கள் எல்லாம் சிரம் பணிந்தார்கள் அப்படின்னு வருமா. அப்போ அவங்களுக்கு முழுமையான ஈமான் கிடையாது. அவங்களுக்கு அல்லாஹ் சிரம் பண்ணிரும் அப்படிங்கிற சிந்தனை எல்லாம் இருக்காது. உடனே சிரம் பணிச்சிட்டாங்க. அப்போ அந்த சிரம் பணிந்த இது மாதிரி வந்து ஒரு மரியாதை நிமித்தம், ஒரு ஒரு அச்சத்தின் நிமித்தம் அவங்க வந்து உண்மையை கண்டறிஞ்சவன சஜிதா செஞ்சிருக்கிறது ஒரு காலகட்டத்துல இருந்திருக்கு மரியாதை. ஆனா நம்முடைய நபிசாசம் அவர்களுடைய அந்த அவர்களுக்கு குர்ஆன் இறங்கிய பிறகு அது முழுக்க ஹராமாக்கப்பட்டுருச்சுமா. ஆனா இந்த வணக்கம் டோட்டலி டிஃப்ரெண்ட். இந்த மலக்குமார்களுக்கு அல்லாஹ் கட்டளையிட்டா அவங்க செஞ்சாங்க, சஜிதா செய்தார்கள். இது அல்லாஹ்வுடைய கட்டளைமா, முழுக்க முழுக்க அல்லாஹ்வுடைய கட்டளை. இந்த இடத்துல இப்லீஸ் சஜிதா செய்யல. இந்த இடத்துல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்றான், இப்லீஸை தவிர மற்ற மலக்குமார்கள் எல்லாருமே சஜிதா பண்ணிட்டாங்க. இப்லீஸை தவிர எல்லாரும் அவர் கர்வம் கொண்டு மறுத்துட்டான். கதாதா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்கம்மா, அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு கொடுத்த இந்த மரியாதையை பார்த்து அவனுடைய எதிரியான இப்லீஸுக்கு பயங்கர பொறாமை கொண்டான். நானோ நெருப்பினத்தை சேர்ந்தவன், அவரோ மண்ணினத்தை சேர்ந்தவர், நான் எப்படி அவருக்கு சிரம் பணிவது என்று கூறினான். இதுதான் அவனுக்கு இருந்த ஆணவம். யாரு உள்ளத்துல கடுகளவு ஆணவம் இருக்கோ அவங்க சொர்க்கம் நுழைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க சொல்லியிருக்காங்க. அதனால அவன் அல்லாஹு தஆலா கான மினல் காஃபிரீன், அவன் காஃபிர்களில் ஒருவராக ஆகிவிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்கம்மா. அதாவது நபியாக இல்லாத ஒரு இது வந்து இவ்வளவு தூரம் இப்லீஸ் ஆமா அப்படிங்கிறது தெரியுமா இல்லையா? அப்புறம் இப்லீஸுக்கு இவ்வளவு சக்தியை அல்லாஹு தஆலா எதுக்கு கொடுத்தான்? இவ்வளவு பெரிய வல்லமை எது கொடுத்தான்? அல்லாஹ்வுக்கு தெரியும் தானே. அவன் ஆரம்பத்திலே அறிவில் நினைச்சிருந்தா அந்த நிமிஷத்துல கூட அல்லாஹு தாலா அவனுக்கு அவன் கொடுத்தது தானே பகுத்தறியும் ஆற்றல் எல்லாமே, அந்த ஆற்றலை எடுத்திருக்கலாம். இல்ல, இது வந்து இறைவன் எழுதி முடிச்சதுமா. மனித இனத்தினுடைய சோதனையாக இப்லீஸ ஆக்கியிருக்கான். அவனுக்குள்ள இருக்கக்கூடிய ஆணவம், அவனுக்கும் இஃப்தியார் கொடுக்கப்பட்டிருக்கு, நம்மள மாதிரியே இஃப்தியார், அதை தேர்ந்தெடுக்கும் ஆற்றல். அவன் அதை தேர்ந்தெடுத்துக்கிட்டான். அதுல வந்து இறைவனை குற்றம் சொல்ல முடியாதுமா. நற்குணம், பணிவு எல்லாமே இருக்கும் பொழுது அவன் தேர்ந்தெடுத்து கொண்டு அந்த ஆணவம்ங்கிற குணத்தை, அது நபியாக இல்லாத ஒருத்தருடைய கைகள் மூலமாக வழக்கத்துக்கு மாறாக அற்புத செயல்கள் செயல்படுறத கூட அல்லாஹ் சில நேரம் சோதனையாக அல்லாஹ் கொடுத்திருக்கான். நபிசாசம் அவளுடைய காலத்துல இப்னு சையாதுன்னு ஒரு சிறுவன், அவன் தஜ்ஜாலாக இருப்பானு சந்தேகம் வந்துச்சு. இது வந்து இப்னு கசீர் ஆசிரியர் இந்த தஃசீர்ல வந்து கோட் பண்ணிருக்காங்கம்மா. பாருங்க, அவர் இறைநேசர் கிடையாது. இப்னு சையாத் ஒரு சின்ன பையன் தான். தஜ்ஜால்னு கூட சஹாபாக்கள் நினைச்சாங்க. அவன் ஒரு யூத சிறுவன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி அவங்க அவனை டெஸ்ட் பண்றதுக்காக அந்த சூரத்து துஹான்ல வரக்கூடிய 10வது வசனம், வானம் ஒரு பெரும் புகையை கொண்டு வரும் நாள், துஹானி முபீன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஆயத்தை மனசுல நினைச்சிட்டு அவங்க போய் நிக்கிறாங்க. நான் என்ன மனசுல நினைக்கிறேன் நீ சொல்லுன்னு கேட்டப்போ அவன் வந்து முழுசா சொல்ல தெரியல, துஹ் அப்படின்னு சொல்லிட்டான். ஓரளவுக்கு அனுமானிக்கக்கூடிய சக்தி அவனுக்கு இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அவனுக்கு கோபம் வந்துட்டா அவனுடைய உடம்பு ஊதிக்கிட்டே போகுமாமா. அப்படியே உடம்பு முழுசா நடந்து வரக்கூடிய பாதையே அடைச்சுக்குமா. அப்ப அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு அவனை அடிப்பாங்களாம். அடிக்கதான் அது பழைய நிலைமைக்கு வருமா. அப்படி அப்புறம் அதே மாதிரி இந்த மாதிரி ஆற்றல் அவனுக்கு இருந்துச்சுன்னு நபி மொழிகள்ல தெரியுது நமக்கு. அதே மாதிரி தஜ்ஜாலுக்கு பேராற்றல் அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். அது நபி ஸல்லல்லாஹு அவங்க சொல்லியிருக்காங்க. எல்லா நபிமார்களும் எச்சரிச்சிருக்காங்க. அவன் பெய்யினா மழை பெய்யும், நில்லுனா நின்னுரும். அப்படி பூமியில் இருக்கக்கூடிய எல்லா கருவூலங்கள் அத்தனையும் அவனோட பின்னாடியே போகுமா. அவன் பின்னாடி அவன் எங்க போறானோ அந்த இடத்துக்கு போகுமா. அவன் வந்து இளைஞன் ஒருவனை கொலை செஞ்சு மறுபடியும் அவனுக்கு உயிர் கொடுப்பான். இப்படிப்பட்ட அற்புதங்கள் எல்லாம் தஜ்ஜால்ங்கிற மிக கொடிய ஒருவனுக்கு, ஒரு படைப்புக்கு அல்லாஹு தஆலா கொடுத்திருக்கிறான். இது வந்து சோதனைமா. இப்லீஸுக்கு அல்லாஹ் வந்து கொடுக்காம, இது வந்து சோதனை, மனித குலத்துக்கு சோதனை அல்லாஹ் அதெல்லாம் வச்சிருக்கான். அப்படிங்கிறப்ப அந்த சோதனையில அவன் மாட்டிக்கொண்டான், அவன் தேர்ந்தெடுத்துக்கிட்டான் ஆணவத்தை. இந்த இடத்துல லைஸ் பின் சாத்ரா ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க சொல்றாங்கம்மா, அதாவது இந்த ஷைத்தானோட இவ்வளவு அறிவு கொடுத்த ஷைத்தான் வந்து கடைசியில அல்லாஹ்வுடைய விரோதி ஆயிட்டானே அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துல தஃசீர் நமக்கு ரொம்ப தேவையான விஷயமா. ஒரு மனுஷன் தண்ணீர்ல நடக்கிறதையோ வானத்துல பறக்கிறதையோ நீங்க பாத்தீங்கன்னா
பாத்தீங்கன்னா அவருடைய நடத்தையை கம்பேர் பண்ணுங்க. இங்கதான் நிறைய மனிதர்கள் ஈமானம் இழந்துடுறோம். வித்தையை காமிச்சோன்னா உடனே மயக்கம் உடனே அவங்கள பக்கம் பின்னாடி போயிடுறோம். அதுவும் தஜ்ஜால் யுகத்துல ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம். அப்போ சொல்றாங்க, குர்ஆனும் நபி வழியோடையும் ஒத்து பாருங்க. அது வரைக்கும் அது அவங்களுக்கு அந்த அவங்களுடைய வாழ்க்கை நடத்தை இது ரெண்டோட ஒத்து போறது நீங்க தெரிஞ்சு கொள்ற வரைக்கும் அவருடைய அந்த அற்புதங்களை பார்த்து நீங்க ஏமாந்து போயிடாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு எச்சரிச்சிருக்காங்க. இப்படி இப்னு கசீர் ஆசிரியர் சொல்லியிருக்காங்கம்மா. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம வந்து இஸ்ரார் அஹமது ஹசரத் சொல்லக்கூடிய விஷயத்தையும் நம்ம பார்ப்போம். பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் சொல்லக்கூடிய விஷயம். அதே மாதிரி தாஹிருல் கத்ரி அப்படின்னு ஒரு பெரிய அவரும் ஒரு பெரிய அறிஞர். அவங்களும் இது பத்தின விளக்கம் சொல்றாங்க. எல்லாமே நம்மளுக்கு மாஷா அல்லாஹ் இந்த ஆயத்தை படிக்கிறப்போ தேனா இனிக்குதுமா. மாஷா அல்லாஹ் இதுக்குள்ள இவ்வளவு இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. இந்த இடத்துல வந்து இந்த சஜிதா செய்ய வச்சான் பாத்தீங்களாமா, இது வந்து ஒரு பேருதவி அப்படின்னு இப்னு கசீர் ஆசிரியர் சொல்றாங்க. இதனுடைய விளக்கம் நமக்கு வந்து இஸ்ரார் அஹமது ஹசரத் சொல்றாங்கம்மா. எப்படின்னா ஹலீஃபாவா, அதாவது பூமியில ஒரு பிரதிநிதியா மனுஷனை கொண்டு வந்து விட்டாச்சு. விட்டுட்டு அல்லாஹு தாலா அங்குலத்துக்கு மலக்குமார்களை நியமிச்சிருக்கிறான். அர்ஷ சுமக்கிற மலக்குகள், மலைகளுக்கு அதிபதி, காற்றுக்கு அதிபதி, எல்லாத்துடைய பவரையும் மலக்குமார்கிட்ட கொடுத்து அதை சீரா வைக்கிறதுக்கான எல்லா பொறுப்பையும் கொடுத்திருக்கிறான் மலக்குமார்களுக்கு. அப்ப அங்குலத்துக்கு இயற்கையை வந்து அல்லாஹு தாலா மலக்குமார்களுடைய கண்ட்ரோல்ல அல்லாஹ் கொடுத்து இதை சீரமைச்சிருக்கிறான். அப்போ ஒரு மனுஷன் இருக்கான், அவன் நல்லது பண்றதுக்கு பள்ளிவாசலுக்கு போறான், அவனை பிடிச்சி இழுக்க கூடாது, அவன் வந்து தடுக்கக்கூடாது. ஒரு மனுஷன் திருடுறதுக்கு ஒரு மனுஷன் போறான், அவனையும் பிடிச்சி எடுக்க கூடாது. நல்லது செய்யறதை தேர்ந்தெடுத்து மனுஷன் சென்றாலும் சரி, தீயதை செய்வதற்கு ஒரு மனிதன் சென்றாலும் சரி, அவனுக்கு ஒரு ஆபத்து வழியில் எதுவா இருந்தாலும் சரி, தடுத்து நிறுத்துறது தான் அப்புறம் என்ன ஹிலாஃபத், அப்புறம் என்ன உரிமை, அவனுக்கு தான் இஹ்தியார். நீ திருடவே போனாலும் சரி விடுங்க அவனை, அவன் தேர்ந்தெடுத்து கொண்டான் அதை, அவன் தேர்ந்தெடுத்து கொண்டான். இதுதான் நம்ம அடுத்த ஆயத்திலேயே பார்க்க போறோம்மா. அது நமக்கு அந்த செல்ஃபா நம்ம யோசிச்சு அறியக்கூடிய ஆற்றல், பகுத்தறியக்கூடிய அந்த ஆற்றலை அல்லாஹ் நமக்கு கொடுத்திருக்கான் ஸ்பெஷலா. அதனால இத வந்து அந்த ஆரம்பத்திலேயே படைப்புகளுக்கு அந்த மனிதனுடைய கண்ணியத்தை, ஆதத்தினுடைய அந்த கண்ணியம் அவங்களுக்கு அடிபணியணும். அவங்க எங்க போனாலும் அவங்களை வந்து தடுத்து நிறுத்திட்டு பிடிச்சி இருக்கிறது இதெல்லாம் பண்ணக்கூடாது. அவங்க செல்ஃபா அவங்க நல்லதையோ கெட்டதையோ அவங்க சந்ததிகள் தேர்ந்தெடுத்து நடத்திக்கலாம். அப்போ அந்த ஒரு உரிமை அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறத விளக்குறதுக்காகத்தான் அத்தனை படைப்புகளுடைய செயல்பாடுகளை எல்லாம் மலக்குமார்களுக்கு தான் அல்லாஹ் வந்து அந்த வேலையை செய்ய உத்தரவிட்டு இருந்தான். அந்த மலக்குமார்களையே அவர்களுக்கு சஜிதா செய்ய வச்சு அந்த ஹிலாஃபத்துங்கிற அந்த தகுதிக்கு முழுமையான தகுதி உடையவர்களாக ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்கள ஆக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இஸ்ரார் அஹமது ஹசரத் அவங்க சொல்றாங்கம்மா. இந்த இடத்துல சொல்றாங்க, பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர் ரொம்ப அழகா சொல்றாங்க, ஃபஸஜது அப்படிங்கிறாங்க. அதாவது இந்த இடத்துல வந்து அல்லாஹு தாலா வ இன் குல்னா லில் மலாயிகத்தி இஸ்ஜுது லி ஆதம ஃபஸஜது, அல்லாவுடைய கட்டளை இறங்குன மறு வினாடி அந்த உடனே ஃபஸஜது, இல்ல சும்மா சஜதுன்னு அல்லாஹ் சொல்லியிருப்பானா, பிறகு சஜிதா செய்தார்கள்ட்டு. இல்ல ஃபஸஜதுன்னா என்ன அர்த்தம்னா கட்டளை இறங்கிய உடன் அவங்களுடைய மலக்குமார்களுடைய தன்மையே அதுதான்மா. அவங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பாங்கன்னா அல்லாவுடைய கட்டளை இறங்கின உடனே அப்படியே அதை பின்பற்றக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதுவும் யாரும்மா, குறிப்பிட்ட ஒரு பிரிவு கிடையாது. அல்லாஹ் தஆலா அஜ்மஈன்கிறான் அல்லாஹ் தஆலா. அஜ்மஈன் ஜுனூதும் முஜன்னதா, பெரும் படை மலக்குமார்கள், எல்லா மலக்குமார்களுமே குல்லுகும் குல்லுகும்னு 2 இடத்துல அல்லாஹ் சொல்றான். சஜதல் மலாயிகத்து குல்லுகும் அஜ்மஈன்கிறான் அல்லாஹ். அத்தனை பேரும் சஜிதா பண்றாங்க, ஒரே ஒருத்தரை தவிர இப்லீஸ். இந்த இடத்துல வந்து அல்லாஹ் ஆதம் அப்படிங்கிற பேரு, இபிலிஸ்ங்கிற பேரு ரெண்டையுமே அல்லாஹு தஆலா இன்ட்ரோடியூஸ் பண்றாமா. இந்த ஆதம் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தையும் இபிலிஸ் அப்படிங்கிறதுக்கான விளக்கத்தை ரெண்டையுமே, ஏன்னா அவனுடைய பேரு அசாசில்னு தான் இருந்துச்சு. இதுல ஆதம் அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னு சொன்னா சிவந்த மண், கிரஸ்ட், பூமியினுடைய அந்த மேற்பகுதி அப்படின்னு அர்த்தமா. மாஷா அல்லாஹ். மட்டும் இல்லாம ஒருத்தரை ஒரு சந்திக்கக்கூடிய ஒரு, நம்ம எல்லாம் ஒரு அதாவது நம்ம எல்லாம் ஒரு சமுதாயமாக வாழக்கூடியவர்கள் தானம்மா. அந்த மாதிரி அர்த்தமும் ஆதம்க்கு இருக்காமா. ஒரு சமுதாயம் இஸ்ரார் அஹமது ஹசரத் சொல்றாங்க. இது வந்து பூமியினோட சிவந்த மண் அப்படின்னு சொல்லலாம். அப்புறம் ஒருத்தர் சந்தித்துக் கொள்வது, நீங்க சந்திச்சு கொண்டு நம்ம வாழக்கூடிய ஒரு, நம்ம எல்லாம் வந்து சொசைட்டியா இருக்கும், நம்ம ஒரு சமுதாயமா இருக்கிறோம் பாத்தீங்களா, இதுக்கும் அந்த அந்த பெயர் வந்து அர்த்தம் கொடுக்குமா. இந்த ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு பெயரையும் இங்க அல்லாஹ் வந்து சொல்றான், ஆதம்னு சொல்றான், இபிலிஸ் அப்படின்னு சொல்றான். இந்த இடத்துல ஃபர்ஸ்ட் அல்லாஹ் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய விஷயத்த அல்லம ஆதமுக்கு அப்புறம் 2 பேரையும் ஒன்னா இங்கதான் அல்லாஹ் அறிமுகப்படுத்தினான். இபிலிஸ், அபிலச அப்படின்னு சொன்னாலே என்ன அர்த்தம்னு சொன்னாமா, டிசப்பாயிண்டட், அவன் வந்து ஏமாந்து போயிட்டான், அவனுக்கு வந்து மனசளவுல அதாவது வித்தியாசமான சிந்தனைகள், ஏமாந்துட்டான், ஐயோ நம்மளை விட இந்த படைப்புக்கு போய் நம்ம தான் இவ்வளவு நாளா அல்லாவுக்கு
நல்லா கண்ணியமா வச்சிருந்தான். நமக்கு தான் எல்லா அறிவும் இருக்குன்னு நினைச்சப்போ, அவன் அந்த மனிதன பார்த்தோன்னா அப்படியே ஏமாந்து போயிட்டான். மாயூஸ் ஹோகையா, ஏமாற்றம் அடைஞ்சுட்டான், விரக்தி ஆயிட்டான். அந்த மாரி அர்த்தங்கள் கொண்டது வார்த்தையில. அபிலச அப்படிங்கிற அந்த சர்ஃப்ல தான் அந்த இபிலிஸ்ங்கிற வார்த்தை வந்திருக்குமா. இந்த இடத்துல வந்து அவன் அந்த நிலைமைய அடைஞ்சுட்டாங்கிறத அல்லாஹ் சொல்றான். கான மினல் காஃபிரி. அப்போ இந்த நிகழ்ச்சிக்கு பின்னாடி தான் அவன் காஃபிர் ஆயிட்டான்னா, இல்ல. காஃபிர் அப்படிங்கிறது வந்துமா ஷாக்கிர், அதாவது அந்த வார்த்தைக்கு ஆப்போசிட், நன்றி இல்லாதவன் ஒருவன், இறை மறுப்பாளன். சொல்ல போனா அவன் அல்லாஹ் வந்து இறைவன் இல்லைன்னு மறுத்தானா? இல்ல. ஏன்னா அவன் அல்லாட்ட நிறைய பேசிட்டு இருக்கான். அவன் எப்படி அல்லாஹ்வ மறுக்க முடியும்? அவனோட ஈமான்ல எப்படி குறைபாடு இருக்க முடியும்? அவன் நம்புறான் அல்லாஹு தாலாவ. அவனுக்கு மாஷா அல்லாஹ் அவன் வந்து நேரடியா பேசிட்டு இருக்கப்ப, அவனுக்கு வந்து அந்த விஷயத்துல வந்து அவன் காஃபின் இறை மறுப்பாளனா, வேற யாரையும் தெய்வமா வணங்குற அந்த மாரி விஷயத்துல அவன் இருப்பான்னு அர்த்தம் கிடையாதும்மா. இதுக்கு ஆப்போசிட்ட வச்சா தான் நம்ம இன்னும் நல்லா விளங்கிக்க முடியும். காஃபிர்க்கு ஆப்போசிட் ஷாக்கிர், நன்றியுடையவன். அப்ப அதுக்கு நன்றி இல்லாத ஒருவனாக. அவன் அல்லாஹ் இவ்வளவு குடுத்த விஷயத்துக்கு நன்றி இல்ல. அல்லாஹ்வுடைய கட்டளைய அவன் மீறிட்டான். அது மட்டும் இல்லாமம்மா, அவனுடைய உள்ளத்துக்குள் அல்லாஹ் அடிக்கடி அ ம அ அஅலமு மா லா தஅலமூன், நீங்கள் அறியாதவற்றை நான் அறிவேன். துபுதூன வமா தக்துமூன், நீங்கள் மறைத்திருப்பவற்றையும் வெளிப்படுத்துபவற்றையும் நான் அறிவேன். அப்படின்னு அல்லாஹ் மலக்குமார்கள் கூட்டத்த பார்த்து பார்த்து அல்லாஹ் சொல்லிக்கிட்டே இருக்கான்லம்மா. மலக்குமார்கள் அப்பாவிகள். எஃப்அலூன மா யஅமுருஹும், என்ன அல்லாஹ் சொல்றானோ அத அவங்க செய்வாங்க. அது தவிர வேற எதுவுமே அவங்க சிந்திக்கவே மாட்டாங்கம்மா. அப்ப அவங்கள பார்த்து இந்த கேள்விய கேட்கறதுக்கு பெரிய விஷயம் கிடையாது. கண்ணால பார்த்தாங்க, ஜின்கள் பண்ண அட்டூழியத்த. அதனால அவங்க வந்து இப்படி ஒரு இனத்த படைக்க போறியான்னு கேட்டாங்க. உடனே சுப்ஹானக லா இல்ம லனா இல்லா மா அல்லம்தனான்னு சரண்டர் ஆயிட்டாங்க. ஆனா இந்த கொஸ்டின் எல்லாமே இபிலீஸை நோக்கி கேட்கப்பட்டது நமக்கு இப்ப விளங்குது. அப்ப அதுக்குள்ளேயே இருந்து கான மினல், அவனுக்குள்ள கான, அது வந்து பாஸ்ட் டென்ஸ், அது இருந்துட்டு ஆகிட்டான். ஏற்கனவே அவனுக்குள்ள அது இருக்க ஆரம்பிச்சிருச்சு. தன்னுடைய அறிவை பற்றிய பெருமை, தன் அறிவை பற்றிய ஆணவம், தன் அறிவை பற்றின அந்த ஒரு அகங்காரம் அவனுடைய மனசுக்குள்ள வந்து மறைச்சு வச்சுட்டே இருக்கான் அவன் மனசுக்குள்ளாக. வெளிப்படையா அவன் பெரிய ஆபிதா காட்டிக் கொண்டா கூட, அதுக்குள்ளாக அவனுக்குள்ள இருந்த அந்த ஆணவத்தை அவன் மறைச்சு வச்சிருந்தான். அதுல இப்பதான் புதுசா அவன் காஃபிர் ஆயிட்டான்னு கிடையாது. எப்போ அவனுக்குள்ள அந்த ஆணவம், அகங்காரம் உள்ளுக்குள்ள இருந்துச்சோ, அப்பவே அவன் காஃபிர்களாக ஆகிவிட்டான். அதான் ஹஸ்ரத் சொல்றாங்கம்மா, இந்த கேன அப்படிங்கிறது வந்து நாக்கிஸ் ஃபியலாவும் வரும். அதுல சில நேரங்கள்ல அது முழுக்க முடிந்து விட்டதையும் குறிக்கும். எப்படின்னா, அவன் ஆயிட்டான். கானமினல் காஃபிரின், காஃபிராக அவன் ஆகிவிட்டான். அப்படிங்கிறதையும் குறிக்கும் அப்படின்னு இஸ்ரார் அஹமது ஹசரத் அவங்க சொல்றாங்கம்மா. அவங்க சொல்லக்கூடிய விஷயத்தப்படி பார்த்தா, நம்மளுக்கு மனித இனத்துக்கு அல்லாஹு தஆலா கொடுத்த கண்ணியம், எதனால குடுத்திருக்கான் அல்லாஹ்? இந்த இல்மு ஃபஹ்ம்ல தான் குடுத்திருக்கான் அல்லாஹ். விளங்கும் தன்மை, அறிவ கொண்டு தான் அல்லாஹ் சிறப்பிச்சான். அந்த கண்ணியத்த உணர்த்தும் பொருட்டு, அவர்களுக்கு இருக்கக்கூடிய இல்ம வந்து அல்லாஹு தஆலா ம் அ சு சுய விருப்பத்தை அதுல வந்து முக்கியமானதா ஆக்கிட்டான். நீங்க உங்களுடைய அறிவுப்படி நீங்க எத வேணாலும் நீங்க தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம்னு அனுப்பிச்சத மலக்குமார்களுக்கு உணர்த்தும் விதமாக இந்த நிகழ்ச்சிய அல்லாஹு தஆலா நிகழ்த்தாட்டுனான். அல்ஹம்துலில்லாஹ். இந்த இடத்துல இன்னொரு விஷயம் இஸ்லாம் அஹமது ஹஜ்ரத் சொல்றாங்கம்மா. இதுவரைக்கும் அல்லாஹ் எல்லாத்தினுடைய தன்மைகள், பயன்கள் எல்லாத்தையும் கத்துக் குடுத்த அல்லாஹ், ஷைத்தான ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவங்களுக்கு இன்ட்ரோடியூஸ் பண்ணல. இதுவரைக்கும் பண்ணல இல்லம்மா. என்ன காரணம்னு கேட்டா, எல்லாத்தையும் சொல்லிக் குடுத்தா மலக்குமார்கள் பார்த்தாங்க ஆனா. ஆனா முக்கியமான விஷயம் ஷைத்தான சொல்லிக் குடுக்கணும்ல. ஷைத்தான் உங்க வாழ்க்கையில உங்கள வழிகெடுக்கிறதுக்கு இப்படி ஒரு படைப்பு இருக்குங்கிறத சொல்லிக் கொடுக்கலைல. இந்த இடத்துல முழுக்க முழுக்க ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பார்க்க வைக்கிறான். ஷைத்தான் வழிகெடுத்தப்ப கூடமா, எனக்கு தெரியாதே அல்லாஹ் அப்படின்னு சொல்றதுக்கெல்லாம் வழியே கிடையாது. தெளிவாக நடந்த விஷயங்கள் எல்லாம் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துட்டு தான் இருக்காங்க. என்னென்ன விஷயங்கள் எத்தன சூரத்துல அ ஆராஃப்ல அல்லாஹ் சொல்றான்மா பாருங்க. கால அன்விர்னி இலா யௌமி யுபாஸூன். அவன் அவன் வெளியேற்றப்பட்டவுடன் அவன் கோவம் எப்படி வருதுன்னு பாருங்கம்மா. யா அல்லாஹ், நீங்க இதுலருந்து இறங்கிடுன்னு இப்லீஸ அல்லாஹ் சபிச்ச உடனே அவன் சொல்றான், மன்னர்களிலிருந்து எழுப்பப்படக்கூடிய நாள் வரையிலும் எனக்கு நீ அவகாசம் குடு யா அல்லாஹ். எனக்கு ஆயுசு குடு அப்படின்னு சொல்லி கேட்கிறான். அல்லாஹ் ஓகே சொல்றான். அல்லாஹ் அவன் அவன் சொல்றான், மனித இனத்தை எப்படியெல்லாம் வழிகெடுப்பேன்னு சொல்லி சொல்றான். இது எல்லாத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பார்த்துக் கொண்டே இருக்காங்க. சும்ம ثم لآتينهم من بين أيديهم ومن خلفهم وعن أيمانهم وعن شمائلهم ولا تجد أكثرهم شاكرين. என்ன வந்து காஃபிர், அவங்க ஷாக்கிர் அப்படிங்கிற மாதிரி நீ அல்லாஹ் அடையாளம் காட்டிட்டான். அது அப்படி நினைக்கிறான் அவன். என்னை வந்து காஃபிர்ன்னு சொல்லிட்டான். அப்படின்னா அதுக்கு எதிர்ப்பதான் மனிதனை கண்ணியப்படுத்துறவன் நீ ஷாக்கிர்ன்னு நினைச்சிட்டு இருக்க யா அல்லாஹ். இல்ல, ஆனா அல்லாஹ்வுக்கு அதுவும் தெரியுமா. அவன் தானே எல்லாமே முடிச்சது. அப்போ அவன் சொல்றான், அல்லாஹ் கிட்ட சொல்றான், பின்ன நிச்சயமாக அவர்களுக்கு முன்னும் அவர்களுக்கு பின்னும் அவர்களின் வலப்புறங்களிலும் அவர்களின் இடப்புறங்களிலும் அவர்களிடம் நான் வந்து அவர்களை வழிகெடுத்துக் கொண்டே இருப்பேன். மேலும் அவர்களில் பெரும்பாலானோரை நீ நன்றி செலுத்துவோராக காண மாட்டாய்.
அல்லாஹு தாலா சொல்லி காமிக்கிறான். என்ன சொல்றான் அல்லாஹ் உடனே, கால ஹுருஜ் மின்ஹா மذ்ஊமம் மதுஹூரா லமன் தபிஅக மின்கும் லஅம்லஅன்ன ஜஹன்னம மின்கும் அஜ்மஈன். வெளியில போ, இந்த இடத்தை விட்டு சிறுமைப்பட்டவனாக நீ வெளியிடு. இதுல இருந்து நிச்சயமாக அவர்கள அந்த மனிதர்களையும் உன்னை பின்பற்றினவங்க யார் இருக்கணும், அவங்களுக்கு கொண்டு நான் நரகத்தை நான் நிரப்புவேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றான் அல்லாஹு தாலா. அவ்வளவு கோபம் வருதுமா அவனுக்கு. இன்னொரு இடத்துல சூரத்துள்ள ஹிஜ்ருல அல்லாஹ் சொல்லி காமிக்கிறான் ஷைத்தான் என்ன பேசுனா அப்படிங்கிறத சொல்லி காமிக்கிறாம்மா. ஆனா இந்த இடத்துல ஒரு நன்மாராயம் நமக்கு பஷாரத் ஒண்ணு இருக்குமா, எல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். ரொப்பி பிமா அக்வைதனி لأزينن لأزينن لهم في الأرض ولأغوينهم أجمعين. அல்லாஹ் கம்ப்ளைண்ட் பண்றான் அல்லாஹ்வை. எப்படின்னா, என்னுடைய இரட்சகனே, நீ என்னை வழிகேட்டில் விட்டுவிட்டதன் காரணமாக பூமியில் உள்ளவற்றை நான் அவர்களுக்கு அலங்கரித்து காண்பித்து அவர்கள் அனைவரையும் நிச்சயமாக நான் வழிகெடுத்து விடுவேன். நான் அப்படியே அழகழகா காமிப்பேன், எல்லாத்தையும் அழகா காமிப்பேன். காமிச்சு அவங்கள நான் நிச்சயமாக நான் வழிகெடுத்து விடுவேன். قال هذا صراط علي مستقيم. சொல்றாங்கம்மா, இல்ல இபாதக மின்ஹுமுல் முஹ்லசீன். நீ யாரை அல்லாஹ் அந்த கூட்டத்தை நம்ம எல்லாரையும் சேர்க்கணுமா இன்ஷா அல்லாஹ். எப்படி சொல்றாங்க, அவர்களில் உன்னால் தேர்ந்தெடுக்கப்பட்ட உன் அருள் பெற்ற நல்லடியார்களை தவிர அந்த நல்லடியார்களும் நம்மள அல்லாஹ் சேர்க்கணுமா இன்ஷா அல்லாஹ். ஃபி அமானில்லாஹ். அது அல்லாஹ் அவங்க ஷைத்தானே சொல்றான் என்னன்னா, இல்ல இபாதக மின்ஹுமுல் முஹ்லசீன், நீ பரிசுத்தமாக்கி கொடுத்த அந்த அடியார்களை தவிர மற்றவங்க எல்லாரையும் நான் வழி கெடுத்துருவேன். قال هذا صراط علي مستقيم. அப்ப அல்லாஹ் சொல்றான், என்னால தேர்ந்தெடுக்கப்பட்ட நல்லடியாளுடைய வழியாகி இதுதான் என்னிடம் வருவதற்கான நேரான வழி. இந்த சிராத்துல் முஸ்தகீம்ல இருந்தா கண்டிப்பா என்ன செய்ய முடியாதுமா, வழி கெடுக்க முடியாது. இன்னும் ஷைத்தான் சொல்றான் பாருங்கம்மா. ஏன் நான் இதை சொல்றேன், நான் இந்த இடத்துல ஷைத்தானுடைய கோபத்தையும் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் பாக்குறாங்க. அந்த இடத்துல ஷைத்தான் சஜிதா பண்ண மறுத்த உடனே அபாவஸ் தக்பரன் செய்யறானா இல்லை. இந்த இடத்துல ரெண்டு விஷயம் இஸ்ஸார் அஹமது ஹஜ்ரத் சொல்றாங்க. அபா மறுத்தான் அப்படிங்கிறது வெளிப்படையா முடியாதுன்னு சொல்லிட்டான். அப்படிங்கிறது அவனுடைய ஆன்மா, அது வெளிப்படை செயல்ல மறுத்ததையும் காமிச்சிட்டான். அல்லாஹ் சொல்லி காமிச்சிட்டான். வஸ்தக்பர அப்படிங்கிறது வந்து அவன் உள்ளத்துக்குள்ள இருந்த பெருமைங்கிறது, பெருமை அடித்து விட்டான். இது உள்குணம், உள்ளத்தினுடைய குணம் அவனுக்கு பெருமை. வெளியில அவன் காட்டின குணம் அல்லாஹ்வுடைய கட்டளைக்கு மாறு செஞ்சது, அடிபணிய மறுத்தது. அப்போ ரெண்டு வகையிலையும் அவன் பாவியாக மாறிட்டான். அப்போ அல்லாஹு தாலா ஒரு இல்மு மட்டும்தான் அவனுக்கு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அது கொடுக்கப்படாமல் இருந்தது. என்னன்னா, யார் உங்க விரோதி அப்படிங்கிறது, அந்த விரோதி யாரு, அவன் எப்படிப்பட்ட கோபமாக பேசிட்டு இருக்கான், அவன் எப்படிலாம் வழிகெடுப்பாங்கிறதும் பதிய வைக்கப்பட்டிருக்கு. அதுவுமே நம்முடைய உயிரணுக்கள்ல முழுக்கவே இருக்குமா. நம்மளுக்கு எல்லாமே ஆதம் அலைஹிஸ்ஸலாம் கற்றுக் கொடுத்த கல்வி எப்படி இன்னைக்கு வரைக்கும் விஞ்ஞானமாக வெளிப்படுதோ அதே மாதிரி எல்லா காலகட்டத்திலும் அந்த எச்சரிக்கை உணர்வு இல்லாமல் எந்த ஒரு மனிதரும் இல்லை. நம்ம தெரியாம பண்ணிட்டேன், எனக்கு இது ஒண்ணுமே தெரியல அப்படின்னு சொல்லவே முடியாதுமா. நம்ம அல்லாஹு தாலா சூரத்துல் ஃபாத்திஹாவுடைய தஃப்சீர்ல பார்த்தோமே, அந்த மனசாட்சி என்ற குரல், வேண்டாம் வேண்டாம் நீ நுழைஞ்சிடாதன்னு சொல்லக்கூடிய குரல் இல்லாமல் எந்த ஒரு மனிதருமே இல்லைம்மா. எல்லாத்தையும் படைச்ச யாருன்னு சொல்லி கேட்டா கண்டிப்பா யாரா இருந்தாலும் ஒற்றை இறைவனை தான் கை காட்டுவாங்க. ஆனா என்ன செய்வாங்கன்னா, சக தெய்வங்களையும் நாங்க வணங்கிக்கிறோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த மனசாட்சியுடைய குரல் ஒலிக்காத மனிதனே கிடையாதும்மா. சூரா பனி இஸ்ராயிலையும் சொல்லி காமிக்கிறான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா. என்ன சொல்லி காமிக்கிறான், எப்படி சொல்றான்னு பாருங்கம்மா. நல்லா எவ்வளவு எப்படி ஷைத்தானை பார்த்து சொல்றான் அல்லாஹு தஆலா, முடிஞ்சதை பண்ணிக்கோ, என்ன பண்ண முடியுமோ பண்ணு அப்படின்னு சொல்றான் அல்லாஹ். எப்படி சொல்றான்னு பாருங்க. இந்த வார்த்தை நமக்கு அச்சத்தை கொடுக்கக்கூடியதுமா. வஸ்தஃப்ஸிஸ் மன் இஸ்ததஅத மின்ஹும் பிஸௌதிக வ அஹ்லிப் அலைஹிம் பி خيلك ورجلك وشاركهم في الأموال والأولاد وعدهم وما يعدهم الشيطان إلا غرورا إن عبادي ليس لك عليهم سلطان وكفى بربك وكيلا. அவர்களில் இருந்து வழிதவரச் செய்ய நீ சக்தி பெற்றிருக்கின்றவர்களை உன் கூப்பாட்டை கொண்டு வழிதவரச் செய். உன்னுடைய குதிரைப்படைகளையும் காலாட்படைகளையும் அவர்கள் மீது நீ ஏவிவிடு. அவர்களுடைய செல்வங்களிலும் பிள்ளைகளிலும் நீ கூட்டாக இருந்து கொள். இன்னும் பொய்யானவற்றை கொண்டு அவர்களுக்கு வாக்களித்து விடு. ஏமாற்றத்தை தவிர வேறு எதையும் ஷைத்தான் அவர்களுக்கு வாக்களிப்பதில்லை என்று அல்லாஹ் கூறினான். நிச்சயமாக என்னுடைய அடியார்கள் மீது ஷைத்தானே உனக்கு எவ்வித அதிகாரமும் இல்லை. ஆகவே அவர்களுக்கு பொறுப்பேற்றுக் கொள்ள உன்பது ரட்சகன் போதுமானவன். அல்ஹம்துலில்லாஹ்.
அல்ஹம்துலில்லாஹ். அப்போ இந்த இடத்துல அல்லாஹு தாலா ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அவங்க பார்க்காத ஒரு விஷயத்த கத்துக் கொடுத்துட்டான். பார்க்காத ஒரு அற்புதமான இந்த எதிரி யாரு அப்படிங்கிறதையும் அல்லாஹு தாலா முழுக்க தெளிவுபடுத்திட்டான். அல்லாஹு அக்பர். இந்த இதை முடிக்கிறப்போமா ஒரு முக்கியமான விஷயம் விளங்கிக்கணும். அதாவது ஷைத்தான் வந்து அல்லாஹ்வை நம்புறதுல எந்த குறையும் நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவன் நேரடியா அல்லாஹு தாலாட்ட பேசிட்டு இருக்கவன் எப்படி நம்பாம இருக்க முடியும்? ஆனா அவன் காஃபிர் ஆயிருக்கான். அதுக்கு காரணம் அவனுடைய மனசுக்குள் வளர்ந்த பெருமை. அப்போ பெருமைங்கிற குணம் வந்து எவ்வளவு முக்கியமானது. பெருமையும் பொறாமையும். உலகத்துல முதல் பாவம் விளைஞ்சதும் பொறாமையினாலதான். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய பிள்ளைகளுக்கு இடையில முதல் கொலை உலகத்துல நிகழ்ந்துச்சு இல்லம்மா, அதுக்கு காரணம் பொறாமைதான். யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய சகோதரர்கள் விஷயத்திலையும் பொறாமைதான். இந்த பொறாமை அப்படிங்கிற விஷயம் எவ்வளவு பயங்கரமானது. பெருமைங்கிற விஷயம் எவ்வளவு ஒரு அழிவு கொண்டு போய் சேர்க்கும் அப்படிங்கிறது நமக்கு இந்த இடத்துல நமக்கு விளங்குதுமா. இதைத்தான் பைனா இன்ஸ்டியூட் ஆசிரியர்னு சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம அடுத்த பகுதிக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு 2 சின்ன கதையை சொல்லிட்டு போயிடுறேன். ஏன்னா இது வந்து பைனா ஆசிரியர் வந்து ரொம்ப அழகா சொல்றாங்க. இது நமக்கு விளங்காததையும் விளங்க வைக்குமா. என்ன காரணம்னு கேட்டா, இன்னும் நமக்கு ஏதோ ஒரு விஷயம் வந்து உள்ளுக்குள்ள உறுத்திட்டே இருக்கும். எப்படி இது நடந்துச்சு? எப்படி ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அப்படி மரத்துக்கிட்ட அவங்க வந்து கட்டளை எப்படி மீறினாங்க? இவ்வளவு தூரம் அல்லாஹ் சொல்லியிருக்கான். இது எல்லாத்தையும் பார்த்துட்டாங்கல்ல அப்போ. மூசா நபி கேட்ட மாதிரி தான் நம்மளுக்கும் இருக்கும். மூசா நபி ஹதீஸ்ல சொல்றாங்க பாத்தீங்களா? ஆரம்பத்துல சொன்னேனா இல்லையா? உங்களால தான் எல்லாம் நடந்துச்சு அப்படின்னு சொல்றாங்களா? இந்த மாதிரி கேள்வி நமக்கு எல்லாருக்கும் வரதானே செய்யும். அப்போ இதுக்கு பின்னாடி என்ன இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யோசிச்சோம்னு சொன்னா 2 கதை. குட்டி குட்டி கதை தான் அம்மா. இது 2க்கும் அடுத்த ஆயத்துக்கும் சம்மந்தம் இருக்கு. அதாவது ஒரு அவங்க ஆஃபீஸ்ன்னு சொல்றாங்க. நான் ஒரு ஸ்கூல்னு சொன்னேன். ஒரு ஸ்கூல். அங்க ஒரு ஹெட் மிஸ்ட்ரஸ், ஒரு 10 டீச்சர்ஸ் வேலை பார்க்குறாங்க. அந்த ஸ்கூலுடைய பிரான்ச் வந்து ஒரு பெரிய டவுன்ல அந்த ஸ்கூல் நடந்துட்டு இருக்கு. அதனுடைய பிரான்ச் ஒரு பட்டிக்காடுல ஒரு சின்ன கிராமத்துல இருக்கு. அந்த போறதுக்கு யாரும் அவ்வளவா விரும்ப மாட்டாங்க. அப்படி இருக்குது. அப்போ திடீர்னு வந்து ஒரு நாள் வந்து அந்த ஸ்கூல்ல இருக்க மற்ற 9 டீச்சர்ஸ்க்கும், அந்த ஒரு டீச்சர் தவிர மிச்சம் 9 டீச்சர்ஸ்க்கும் ஒரு மெயில் போகுது. என்னன்னா, இந்த சுல்தானா டீச்சர், இந்த சுல்தானா டீச்சரை நாளைக்கு வந்து அவங்களுக்கு வந்து ஆர்டர் வரப்போகுது. இதுக்கு கரஸ்பாண்டன்ட் முடிவு பண்ணிட்டாங்க. அந்த டீச்சரை வந்து அந்த கிராமத்துல இருக்கிற ஸ்கூலுக்கு தள்ள போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அவங்க நல்ல டீச்சர், ரொம்ப நல்ல டீச்சர். இவங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருச்சு. ஏதாவது என்னன்னா சுல்தானா டீச்சர் வந்து ஆனா அந்த சுல்தானா டீச்சருக்கு மட்டும் மெயில் வரல. அவங்களுக்கு மட்டும் அவங்கள வந்து வெளியே அனுப்ப போறாங்கன்னு தெரியல. இதுக்கடையில இந்த மெயில் வரப்போறத கசமுசன்னு டீச்சர்ஸ் பேசிக் கொள்றாங்க. இவங்களுக்கு ஓரளவுக்கு விளங்குது. நம்மள ஏதோ பண்ண போறாங்க அப்படிங்கிறது விளங்குது. அந்த நேரத்துல கரெக்ட்டா மறுநாள் வந்து ஒரு மன உளைச்சலா என்னவோ தெரியலம்மா, சுல்தானா டீச்சர் ஒரு 10 செகண்ட் லேட்டா ஸ்கூலுக்குள்ள வந்துட்டாங்க. அப்போ உடனே கரஸ்பாண்டன்ட் ஹெட் மிஸ்ட்ரஸ் உட்காந்துருக்காங்க அங்க. உள்ள நுழைஞ்ச உடனே உடனே ஹெட் மிஸ்ட்ரஸ் கூப்பிடுறாங்க. கூப்பிட்டுட்டு கரஸ்பாண்டன்ட் சொல்லிட்டாங்க. கரஸ்பாண்டன்ட் கூப்பிட்டு 2 பேரும் கூப்பிட்டு சொல்றாங்க. தலைவர் சொல்றாங்க. "இங்க பாருங்க சுல்தானா, நீங்க வந்து 10, 30 செகண்ட் லேட்டா வந்த காரணத்தால உங்கள நான் அந்த பட்டிக்காட்டுல இருக்க ஸ்கூலுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். நீங்க போங்க" அப்படிங்கிறாங்க. அப்போ வந்து இவங்க என்ன நமக்கு என்ன தோணும்? சுல்தானா டீச்சர் கேட்டுருக்கலாம்லம்மா. "இப்படிலாம் சொல்றீங்களே, என்ன நேத்தே நீங்க வந்து 2 நாளா மெயில் போயிட்டுருக்கு. எனக்கு மட்டும் சொல்லல. என்னைய வந்து அந்த இடத்துக்கு அனுப்புறேன்னு நீங்க ஏற்கனவே முடிவு பண்ணிட்டீங்க. இப்போ வந்து 30 செகண்ட் லேட்டா போனதுனால என்னைய அனுப்புறேன்னு நீங்க சொல்றீங்களே, அப்ப ஏன் நேத்தே நீங்க முடிவு பண்ணியிருந்தீங்க?" அப்படின்னு கேட்கறதுக்கான உரிமை சுல்தானா டீச்சருக்கு இருக்குல்லம்மா. ஓகே, இது ஒரு கதை. 2வது ஒரு கதை. ஒரு கம்பெனில ஒரு மனுஷன் வேலைக்கு சேர்றான். நெறைய படிக்கிறான். அந்த கம்பெனில கொஞ்சம் கொஞ்சமா அவன் வந்து லெவல் பை லெவல், லெவல் பை லெவல், லெவல் பை லெவல் அவன் முன்னுக்கு வந்து மேனேஜிங் டைரக்டரா ஆயிட்டான். ஆகி ஒரு பவர்ஃபுல்லான போஸ்ட்ல அவன் இருக்கிறான். அப்படி இருக்கிறப்போ அந்த கம்பெனியினுடைய முதலாளி, எம்டிங்கிறது பெரிய போஸ்ட்ல இருக்கான். அந்த கம்பெனியினுடைய முதலாளி இருக்காங்க பார்த்தீங்க, தலைவர். அந்த கம்பெனி எல்லாத்துக்கும் ஓனர் இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஒரு 17, 18 வயசு மதிக்கத்தக்க ஒரு பையன அடிக்கடி கூட்டிட்டு வர்றாங்க. வந்துட்டு சொல்றாங்க, அவங்க ஜெர்மன்ல படிச்சவரு அப்படி இப்படின்னு சொல்றாங்க. இவருக்கே இந்த மேனேஜருக்கு என்னடா இது நம்ம கொஞ்சம் கொஞ்சம் படிச்சு இப்படி நல்லா வந்திருக்கோம் கம்பெனி. யார் ஒரு சின்ன பையன் அடிக்கடி வர்றாங்க. எல்லாரும் ரொம்ப ஆச்சரியமா பார்க்குறாங்க. அப்படி இப்படின்னு பார்த்துட்டே இருக்கப்போ, திடீர்னு அந்த கம்பெனி முதலாளி வந்து மேனேஜிங் டைரக்டர் வந்து, "நீங்க இனிமேல் மேனேஜிங் டைரக்டர் இல்ல. இவர் வந்து ஜெர்மனில படிச்சுட்டு வந்திருக்காரு. எம்பிஏ எல்லாம் முடிச்சிருக்காரு. எம்எஸ்லாம் நெறைய பண்ணியிருக்கிறாரு இவரு. ரொம்ப பெரிய அறிவாளி இவரு. அதனால இந்த கம்பெனிய வந்து மேனேஜ் பண்ணக்கூடிய தகுதி இனிமேல் இவருக்கு தான் இருக்கு. இவருக்கு இந்த போஸ்ட்ட நான் குடுக்குறேன். நீங்க உங்க சைட்ட விட்டு இறங்கிட்டு, அவர் என்ன சொல்றாரோ அதுக்கு கீழ நீங்க நடந்துக்கோங்க." அப்படின்னு சொன்னா, இந்த மேனேஜருக்கு எம்டி கேட்பார்ல, "நான் இவ்ளோ கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்தேனே, நீங்க அவனுக்கு போய் நேத்து வந்த பையன் சின்ன பையனா இருக்கான். அவனுக்கு போய் நீங்க வந்து முன்னுரிமை குடுக்குறீங்களே!" அப்படின்னு தலைவனே பார்த்து கேட்க தோணுமா? இல்லையாம்மா? இந்த இடத்துல 2 பேர். முதல்ல சுல்தானா டீச்சர், இந்த இடத்துல அந்த எம்டி. 2 பேரையும் மனசுல வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ் அடுத்து வரக்கூடிய ஆயத்துக்கு தஃப்சீர் படிக்கிறப்போ இந்த 2 கதையும் கண்டிப்பா தேவைப்படும்மா. நல்லா 1க்கு 2 தடவ கேட்டு நல்லா மனசுல பதிய வச்சுக்கோங்க. இன்ஷா அல்லாஹ். அல்ஹம்துலில்லாஹ். எல்லாம் வல்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய தந்தை ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை எந்த இல்மு ஃபஹ்மை கொண்டு கண்ணியப்படுத்தினானோ, அந்த இல்மு ஃபஹ்மில் நாம் ஒருபோதும் தோல்வி அடைந்து விடாமல்,
அதிலே நாம் அந்த இல்மு ஃபஹ்மை எல்லாம் ஷைத்தானிடம் தோற்று விடாமல், ஷைத்தானிடம் ஏமாந்து விடாமல், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு காட்டிய சிராத்துல் முஸ்தகீமில் என்றென்றும் நிலைத்திருந்து அல்லாஹு தஆலாவுடைய அன்பையும் பொருத்தத்தையும் அடையக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தருள் புரிவானாக. ஆமீன் யா ரப்பல் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.